நம்ம இப்போ வந்து பிர்லா பிளானட்டோரியம்க்கு வந்திருக்கோம். ஸோ இது வந்து காந்தி மண்டபம் ரோட்டில் இருக்குது. ஸோ வாங்க உள்ளே போய் பார்க்கலாம், என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்க்கிங்க்கு வந்து டிக்கெட்ஸ் எவ்வளோன்னு, பார்க்கிங் டிக்கெட்டு. ஸோ இதுதான் வந்து என்ட்ரி ஃபீஸு, டிக்கெட்டு. ஸோ உள்ளே வந்து நம்ம வந்திருக்கோம். இது வந்து பைப்ஸு. இந்த பைப்பில் வந்து ஒவ்வொரு பைப்பில் வந்து ஒவ்வொரு சவுண்டு கேட்கும் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ எல்லாமே வந்து சயின்டிஃபிக் ரீசனில் வந்து அவங்க வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், ராக்கெட்டு. ஸோ ராக்கெட்டு. ஸோ இங்கே பாருங்கள், ஏரோப்ளேனு சூப்பராக செட் பண்ணியிருக்காங்க, செம்மையாக இருக்குது. ஸோ இந்த ஏரோப்ளேன் வந்து போர் விமானம் அப்படின்னு போட்டிருக்கு டீட்டெயில்ஸ். இது வந்து கூண்டுக்குள் கிளி அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. ஸோ இதுதான் வந்து அந்த இது. அதாவது இது வந்து கைப்பிடி. இப்படி சுத்தம் போது மேலே இருக்கிறதுல வந்து நம்மளுக்கு ஒரு சைடில் வந்து கூண்டும் ஒரு சைடு கிளியும் இருக்குது. நம்ம இதை சுற்றிட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது கூண்டுக்குள்ளே கிளி இருக்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து தெரியும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. ஸோ இதுதான் பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப மையம். ஸோ இங்கே வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு சயின்ஸு ரிலேட்டட் எக்ஸ்பிரிமெண்ட்டு எல்லாமே இருக்குமே உங்களுக்கு. ஸோ இங்கே வந்து சயின்ஸ் ரிலேட்டட் வந்து ஷோ மாதிரி பண்ணுவாங்க. தமிழ், இங்கிலீஷ் அந்த மாதிரி 2 லாங்குவேஜஸ்லேயும் ஒவ்வொரு டைமிங்க்கு ஏற்ற மாதிரி வச்சுருக்காங்க ஷோ. நம்ம வந்து இது மேலே ஏறி நின்னோம் அப்படின்னா ஒவ்வொரு பிளானட்லேயும் நம்மளுக்கு வந்து என்னென்ன நம்மளுடைய வெயிட்டை வந்து காமிக்கும். ஒவ்வொரு பிளானட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு வெயிட் காமிக்கும். அப்போது வந்து ஒவ்வொன்றுத்துலேயும் வந்து ஒவ்வொரு வெயிட் காமிக்குது பாருங்கள். ஸோ இதுதான் வந்து இதோடைய இது, கோள்களில் உங்கள் எடை. ஸோ இது வந்து விண்கற்கள். ஸோ இது வந்து ஸ்பேஸில் இருந்த கல் அப்படின்றாங்க. ஸோ இங்கே வந்து சயின்ஸ் ரிலேட்டட்லாம் நம்ம பார்க்கலாம் வாங்க. ஸோ இவங்க நேம்லாம் வந்து எல்லாமே ஒவ்வொன்றும் கண்டுபிடிச்சவங்க பேர். ஐன்ஸ்டீனு, ஆரியபட்டா, அது மாதிரி. ஸோ இது வந்து ஃப்ளோட்டிங் பால். ஸ்விட்ச் ஆன் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து அந்த ஹேரில் வந்து நம்மளுக்கு பால் வந்து மேலே போகுது. ஸோ இது வந்து முடி வச்ச கிணறுன்னு போட்டிருக்கு. அதாவது இங்கே வந்து பட்டன் இருக்குது. ஸோ இதை நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து கிணறு மாதிரி உள்ளே போயிட்டே இருக்கும். ஸோ அதுதான் வந்து இங்கே செட் பண்ணியிருக்காங்க. இது வந்து விர்ச்சுவல் ஆர்ப்பு. இது வந்து மியூசிக் மாதிரி. ஸோ ஒன்று நம்ம மியூசிக் மாதிரி நம்மளுக்கு வருது. இங்கே பையன் தான் பண்ணி காமிக்கிறான். உங்கள் பேர் என்னது? லிங்கேஷ். என்ன படிக்கிறீங்க? 4th ஸ்டாண்டர்ட். தேங்க்யூ. இது வந்து விண்மீன் வரைதல், ட்ரேசிங் த ஸ்டார்னு போட்டிருக்கு. இது வந்து புதிர் விளையாட்டு பசில் மாதிரி போட்டிருக்கு. அதாவது இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் அதை வந்து நம்ம வெளியே எடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளால் முடியுமா அப்படின்றது தான் இது. ஆனால் நம்மளால் முடியலை. எவ்வளோ தான் நம்ம ட்ரை பண்ணாலும் அது வந்து இப்படி தான் வருதே தவிர வெளியே எடுக்க முடியல நம்மளால். ஸோ அது ஒரு கேம் மாதிரி வச்சுருக்காங்க. இது வந்து கையின் நிலைத்தன்மை. அதாவது நம்ம ஏதாவது பண்ணும்போது கை ஆடிட்டே இருக்கும். இது என்ன அப்படின்னா இப்படியே எடுத்துகிட்டு வரணும். அதில் டச் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து அந்த மியூசிக் வருது. ஸோ அதை டச் பண்ணாமலே நம்ம வந்து எடுத்துகிட்டு போகணும். ஸோ இங்கே வந்து பிளானட்ஸ்லாம் இருக்குது. இந்த 3D இந்த ரூமில் வந்து அதை பற்றினா வந்து ஒவ்வொரு டீட்டெயில்ஸும் வந்து நம்ம 3Dயில் காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த பிளேஸ் தான் வந்து பிர்லா கோளரங்கம்.
ஸோ இது உள்ளே வந்து நம்மளுக்கு டிக்கெட் நம்ம காமிச்சிட்டு என்ட்ரி உள்ளே வந்து ஷோஸ் நடக்கும். ஸோ இது வந்து வேர்ல்டு கிளாக்கு. ஸோ வேர்ல்டு கிளாக்கை எப்படி வந்து இது பண்ணுது, கிளாக் வந்து ஒவ்வொரு கண்ட்ரியில் எந்த மாதிரி வந்து நம்மளுக்கு டைம் காட்டுதுன்னு இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பர்பச்சுவல் மோஷன் மெஷின், நிரந்தர இயக்க இயந்திரம். இது வந்து காற்றாலை மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. எலக்ட்ரிசிட்டிக்கு. ஸோ இங்கே வந்து ஒரு சைக்கிள் மாதிரி நம்மளுக்கு இருக்குது. ஸோ அந்த சைக்கிள் நம்ம எவ்வளோ ஸ்பீடாக ஓட்டுறோம் அப்படிமோ இந்த பால் வந்து மேலே வரைக்கும் நம்ம போகும். நம்ம எந்த அளவுக்கு ஸ்பீடாக வைக்கணுமோ அந்த அளவுக்கு வந்து பால் வந்து மேலே வந்து போகுது. ஸோ அந்த அளவுக்கு இங்கே வந்து பிக்சர்ஸும் வந்து இங்கே வரைவாங்க. இது சயின்ஸ் ஆன் ஸ்பேர். இதில் வந்து நான் உங்களுக்கு ஷோ மாதிரி காமிப்பாங்க. ஸோ அதுக்கு தான் நாங்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து தமிழ் ஷோ. ஸோ எங்கேயா சைக்ளோன் ஃபார்ம் ஆகுது இல்லை மழை வரப்போகுது அப்படின்னா கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த டேட்டா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேற்று சாயந்தரம் 6:40 வர அப்டேட் ஆகும். ஸோ அந்த டைமில் இது வந்து சிகாகோ அடுக்கு, சிகாகோ பைல், அதாவது ஒழுங்காக வந்து இது கட்டலை அப்படின்ற மாதிரி அந்த எப்படி கட்டியிருக்காங்கன்ற ஒரு மாடல் தான் நம்மளுக்கு இங்கே வந்து காமிக்கிறாங்க. இது வந்து ப்ரெஷரைஸ்டு வாட்டர் ரியாக்டர், அழுத்தமூட்டப்பட்ட நீர் அணு உலை. ஸோ இன் த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் மெக்கானிசம் இது. ஸோ இங்கே லைட் இருக்குது. ஸோ இங்கே வந்து இங்கே அமுக்கணும், எந்த கலர் ப்ரெஸ் பண்ணுறோமோ அதுக்கு ரிலேட்டட். இப்போ வந்து ரெட்டு நான் ப்ரெஸ் பண்ணுறேன், அங்கே வந்து ரெட் ரிலேட்டடில் எப்படி போகுதுன்னு. இப்போ ப்ளூ அமுத்துறா, ப்ளூ வந்து இது. ஸோ இது வந்து நியூக்ளியர் ஃபிஷன் செயின் ரியாக்ஷன். ஸோ இதில் ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா இப்படி வருது. ஸோ இது வந்து ஸ்பேஸ்க்கு போகும்போது நம்ம என்னென்ன போடுவாங்க அது ரிலேட்டட் வந்து அந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம ஸ்பேஸ்க்கு போகும்போது யூஸ் பண்ணுற அந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. நம்ம என்னென்ன போட்டுட்டு போனோம் ஆர்மியில் இருக்கும்போது. ஸோ அது எல்லாமே இங்கே போட்டிருக்காங்க. யூஸ் பண்ணுவாங்களே குண்டு வெடிப்புக்கு, அது மாதிரி அந்த இது வந்து வச்சுருக்காங்க நம்மளுடைய பார்வைக்காக. ஸோ ஆர்மிஸ் யூஸ் பண்ணுற அந்த இது. இதெல்லாம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. நம்ம நிறைய விஷயங்கள் இங்கே தெரிஞ்சுக்க முடியுது. வெப்பன் சிஸ்டம், இது வெப்பன் யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இது ராக்கெட் பிருத்வி. இது இது வந்து பிரம்மோஸ். இந்தியன் ஏர் ஃபோர்ஸ். ஸோ இங்கே வந்து 3D ஷோ. ஸோ இங்கே வந்து டிக்கெட் எடுக்கணும். இது உள்ளதான் வந்து 3D ஷோ. ஸோ அதுக்கு நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வந்து இது வந்து கணித காட்சி கூட, மேத்தமெட்டிக்ஸ் கேலரி. ஸோ மேத்தமெட்டிக்ஸ் ரிலேட்டட்லாம் வந்து இங்கே இருக்கும் போல இருக்குது. வாங்க பார்க்கலாம். ஸோ இது வந்து பைரமிட்.
ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம போட்டிருக்காங்க. இது பாருங்கள், பழங்கால எண்கள், ஏன்ஷியன்ட் நியூமரல்ஸ். இப்போ நம்ம 1 2 3ன்னு படிக்கிறோம். அப்போல்லாம் வந்து அரபிக்கில் எப்படி, சைனாவில் எப்படி, அந்த மாதிரி இங்கே போட்டிருக்கு. இது வந்து கணித மரம், ட்ரீ ஆஃப் மேக்ஸ். ஸோ இது வந்து ஓர்டெக்ஸ். ஸோ இது வந்து மியூசிக்கல் டியூப்ஸு. ஸோ இங்கே வந்து டியூப் மாதிரி கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு, இங்கே இந்த இது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்ம மியூசிக் வருது நமக்கு. இதை வந்து நம்ம வந்து ஸோ இங்கே இது ஃபுல்லாகவே வந்து மேக்ஸ் ரிலேட்டட் தான். ஸோ பாருங்கள், நம்ம ஒரு மேக்ஸில் வந்து நிறைய பேருக்கு மேக்ஸ் பிடிக்காது. ஸோ பிடிக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக பிடிக்கும் இந்த பிளேஸ். ஏன்னா இல்லை ஒவ்வொன்றுக்கும் நம்ம என்னென்னலாம் படிக்கிறோமோ அதுக்கான ஒவ்வொரு எக்ஸ்பிரிமெண்ட்டும் இங்கே வந்து நம்மளுக்கு வந்து ஒன்று சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்பவே வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக கற்றுக்கலாம் எல்லாமே. ஸோ இது வந்து போக்குவரத்து காட்சிக்கூடம், டிரான்ஸ்போர்ட் கேலரி அப்படின்னு போட்டிருக்கு. சரி வாங்க போட்டோம். இது வந்து நீர்மூழ்கி கப்பல். பரிஜத் கப்பல். ஸோ ஒவ்வொரு கப்பலும் வந்து நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் கொடுத்துருக்காங்க. வணிக கப்பல், ட்ரேடிங் வெசல். ஸோ இதுதான் வந்து விமானத்தின் கட்டுப்பாட்டு அமைப்பு, கண்ட்ரோல் சிஸ்டம். இதுதான் நீர்மூழ்கி கப்பல். இதுதான் நீர்மூழ்கி கப்பல். வந்து பயிற்சி விமானம், ட்ரெயினர் ஏர்கிராஃப்ட். இது வந்து தூர்வாரி களம், சாகர் பூஷன் கப்பல். வந்து சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. என்ஜின் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு. டீசல் என்ஜின், ரயில் என்ஜின், ஸ்டார்டிங்கில் இருந்த த்ரிவிக் ரயில் என்ஜின்.